என்ன எங்க பார்த்தாலும் விடியா விடிக்கிறாங்கன்னே. நமக்கு எப்படி இந்த புது ட்ரெஸ் கிடைச்சிருச்சு பத்தியா? நான் ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸே எனக்கு கிடைச்சிருச்சு. எல்லாத்துக்கும் என் கருவாய் அண்ணன் தான் காரணம். வெடி டம்மு டும்முன்னு வெடிக்கிறாங்கன்னே. ஏலே குட்டி கருவாயா, நீ ஆசைப்பட்ட அண்ணே உனக்கு வாங்கி தராம இருப்பேனா? என்ன ஒன்று காசு போட்டு வாங்கி தர முடியல, அது ஒன்று தான் கொஞ்சம் திருடித்தான் வாங்கி தர முடிஞ்சு. சரி எங்க காணாத கிளவியா கிளவியா, கொஞ்சம் வெளியே வா கிளவியா. பேராண்டி என்னல இது எனக்கே தெரியாமல் நீங்கள் ரெண்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க. எப்படி போட்டுக்கிறீங்க? ரொம்ப அருமையாக இருக்குதுல்ல. எவ்வளோ இருந்தது புது ட்ரெஸ்ஸு? பார்த்தால ரேட்டு கூட இருக்க மாட்டிருக்கே. எனக்கு தெரிஞ்சு நீ வாங்கியிருக்க மாட்டேங்க, நல்லாவே தெரியும் பேராண்டி. கிளவியே, நான் எப்படியோ கடையில் வந்து சுட்டுட்டு வந்துட்டேன் பத்தியா. இதுதான் கருவாயங்கிறது. என் தம்பிக்கு எனக்கு ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது? சரி இதோட போனால் கண்ணு வச்சுருவாங்க. கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துகிட்டு வா, தின்னுட்டே போகிறேன். அண்ணே, புது ட்ரெஸ் எடுத்துட்டு கோயிலுக்கு போகிறோன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் டூப்பு தானே. நீ கோயிலுக்கு போகிற ஷாக்கில் புது ட்ரெஸ்ஸு எல்லாத்துக்கும் காட்ட தானே எல்லாரும் போகிறாங்க. இலை குட்டி கருவாயா, அது என்னமோ உண்மைதால. சரி இலை ஸ்வீட்டில் இல்லைல்ல, நம்ம வீட்டில் இன்னைக்குள்ள ஸ்வீட் வாங்கி வச்சுருக்குறேன். கிளவிய ஒரு அதிர்ஷ்டத்தை தான் சுட்டு வச்சு தொலைக்க வேண்டியதானே. ஒன்றுமே இன்னைக்கு இனிப்பு தின்னாமல் எப்படி கிளவி இன்னைக்கு நாள் போகும்? பேராண்டி, நான் சொல்கிறது கேள்வி பேராண்டி. ஒவ்வொரு வீட்டியாக போய் ட்ரெஸ்ஸை காட்டுற மாதிரி போ பேராண்டி. கண்டிப்பாக உனக்கு ஸ்வீட் எடுத்து காட்டுவாளுங்க, அதில் எடுத்து சாப்பிட்டு வா. சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை பேராண்டி. கண்டிப்பாக எல்லாம் தருவாளுங்க. போய் நீ வீட்டு முன்னாடி நின்னாலே போதும், கூப்பிட்டு கொடுத்துருவாளுங்க. போ பேராண்டி. அப்படியே 2 எடுத்து வச்சுட்டு பாட்டி கொண்டு வந்து கொடு. என்ன? ஐயா அப்படியா? அப்போ வா, நான் வீடாக போய் நிற்போம். நம்மளுக்கு யாராவது ஸ்வீட்டு கொடுப்பாங்க. வா. ஏ கிளவி, நீ என்ன இந்த மினிக்கிட்டு இருக்க? என்னை விட நீ தானே மேக்கப் போட்டிருக்கிற. எதுக்கு உனக்கு இந்த மேக்கப் இந்த வயசுல? பாரு, சைடு கொண்டையில பூவா சேலையா செயினா என்னென்ன போட்டிருக்கிற நீ. பரவாயில்லதே நீ. ஏன்டி நீங்களா போட்டு தெரியும் போது நான் போடுறதுல என்னடி தப்பு இருக்குது? கொண்டையில பூ நல்லா இருக்கா? இந்த வெடியை வேற வெடிச்சுக்கிட்டே திடீரானுங்க, காதில் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. நல்லா தான் இருக்குது, ஆனால் உன் வயசுக்கு தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது கிளவி. என் வயசுக்கே இவ்வளோ மேக்கப் தான் போட்டிருக்கேன், ஆனால் உன் வயசுக்கு மேக்கப் அள்ளி குமிச்சிருக்கிறியே. பரவாயில்ல. ஏடி எனக்கு என்னடி வயசாச்சு கிளவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? எனக்கு வயசு என்ன ஒரு 30 இருக்குமா? அவ்வளோதாண்டி இருக்கும். அதுக்கு மேலே இருக்க போது எதுக்கு என்னை கிளவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற? நான் மட்டும் முடிக்கிட்டு ஐயடிச்சுன்னு வைடி, எல்லாரும் என்னைய பொண்ணு கேட்டு வந்துடுவாங்க பார்த்துக்க. ஏ கருவாயா, என்னடா எப்பவும் ஆகாது போக துணியை போட்டுக்கு தெரியவா, இன்னைக்கு என்னமோ மினிக்கிட்டு வந்து நிற்கிற? ஆகா, இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா நிறைய கரெக்ட் ஆகும் போலையே. எப்படி உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு கிடச்சது? உங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லைன்னு உங்கள் அப்பாய் சொல்லிக்கிட்டு கிடந்தாலே, வெறும் 200 வச்சுக்கிட்டுல திரிஞ்சுக்கிட்டு இருந்த. எப்படி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டா? உண்மையை சொல்லு. கிளவே, நான் என்ன ட்ரெஸ் போட்டா உனக்கு என்ன? என் ட்ரெஸ்ஸை பார்த்து பொறாமப்படாத. நீ என்ன ப்ளூ கலர் சிங்குச்சான்னு வந்து நிற்கிற? ஆமாம், உன் வயசுக்கு உன்னை யார் பார்க்க போறான்னு இப்படி கொண்டையில் பூவெல்லாம் சுற்றிக்கிட்டு திரியிற? பரவாயில்ல, உன் வயசுக்கு நல்லா மேக்கப் போடுறியே நீயே. ஏக்கா, என் ட்ரெஸ்ஸே எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுக்கா, நல்லா இருக்குதா? அப்படியே என் ட்ரெஸ்ஸையும் பார்த்து சொல்லுங்க. அக்கா, வீட்டில் என்னெல்லாம் சமைச்சிங்கன்னு சொல்லுங்க. ஸ்வீட்லாம் செஞ்சுருக்கீங்களா அக்கா? அடடா, உங்களுக்கு கொடுக்கவே மறந்துட்டேன். கொஞ்சம் நில்லுங்கப்பா, உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன். கருவாயா, நானும் உனக்கு ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன். போகிற கொஞ்சம் இரு, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்ன அண்ணா, அந்த கிழவி சொன்னது உண்மைதானா? இவளுக்கு எல்லாம் போய் ஸ்வீட் எடுக்க போகிறாங்க பத்தியா? நம்ம ஸ்வீட்டு ஒவ்வொரு வீடாக போய் இப்படி நின்று வாங்கி சாப்பிட்டு வந்துடலாம். என்ன நிறைய ஸ்வீட் இன்னைக்கு கிடைக்கும் அண்ணா. கருவாயா, இந்தாடா சோன் பப்படியே, நல்லா தீபாவளியை கொண்டாடி என்ன 100 ஆண்டு வாழணும் நீ. இந்த புடி வச்சுக்க. கருவாயா, இந்த சோன் பப்படி நல்லா சாப்பிட்டு திருப்தியாயிரு. என்ன இந்த ஸ்வீட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க 2 பேரும். இந்தாங்க பிடிங்க. ஏ பிசினாரி கூட்டங்களா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏதாவது ஸ்வீட் வாங்கி வச்சா குறைஞ்சா போயிடுவீங்க. ஏடா, எங்களுக்கு கொடுத்ததே இதாண்டா கொடுத்தாங்க. அப்போ நானும் உங்களுக்கு அதானே கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறதுக்கு நாங்கள் என்ன போகிறது? ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று 200 250 சொல்கிறானுங்க. இதுனா 100 முடிஞ்சு போயிடும்ல. அதுக்காக தாண்டா இதை கொடுக்குறோம். ஏ கருவாயா, எங்களுக்கு கொடுத்தது இதுதான், அதனால தான் உங்களுக்கு கொடுக்குறோம். வாங்கி திங்கன்னா தின்னுங்கள், என்ன கிளம்புங்க. வாங்கிக்கிறேக்கா. சரி நீங்கள் சீட்டு போட்டு வச்சுருக்கீங்கல்ல கறிக்கு, அது வேணா கொடுங்க, நானே வாங்கிட்டு வந்துடுறேன். எல்லாத்துக்கும் இந்த வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 சீட்டு இருக்குல்ல, அதை கொடுங்க, நானே உங்களுக்கு கறி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன். என்னை நம்பி கொடுக்கலாம். நான் ஒன்றும் அப்படிலாம் ஏமாத்திட மாட்டேன். இங்கே பார்த்தீங்களா, புது ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டிருக்கிறேன். உங்களை போய் நான் ஏமாற்றுவேனா? அப்படியா? நீ ஏமாற்ற மாட்டேல, உன் நம்பி வேணா கொடுக்குறேன். நீ ஏமாத்தினேன்னா பார்த்துக்கோ. அப்புறம் எங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது. வாங்கி கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் நல்லது தான். இல்லைன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போய் வாங்கணும். சரி நான் வாங்கிட்டு வரேன், போகிறேன். ஏண்டி கூறுகட்ட குக்கரு, சீட்டு போட்ட பில்லா அவன்கிட்ட எதுக்கடி கொடுத்தா? அவன் அப்படியே அமைக்க போகிறான். ஏன் பிள்ளையும் வாங்கில கொடுத்துவிட்ட நீயே. கிளவி பார்த்தேல, அவன் புது ட்ரெஸ்ஸோட கிப்டாப்பாக வந்து நிற்கிறியான். அவனை அப்படி பண்ண போகிறான். தயவு செஞ்சு விடு, அவன் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவான்னு நம்பிக்கை இருக்குது.
ஏ கருவாயா, உனக்கு எனக்கு எவ்வளவு பொருத்தம் பாத்தியா? நீயும் நானும் ஒரே ட்ரெஸ் கலரு, உன் தம்பியும் கூட. எப்படிரா இப்படி நமக்குள்ள எவ்வளவு பொருத்தம் பாத்தியா? சரி சரி, உனக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நினைச்சேன். பொறு வரேன். தடியனே, அதுக்கு முன்னாடி நீ சீட்டு போட்டிருப்பல கறிக்கு, அந்த சீட்டோட பில்லை கொடுனே, நான் எல்லாத்துக்கும் கறி வாங்கி கொடுக்க போறேன். அதான் உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். நீங்க வந்து 2 கிலோமீட்டர் நடந்து போய் வாங்கணும். நானே மொத்தமா வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம்னு நினைச்சேன். நீ என்னை நம்பி கொடுக்கறதுனா குடி, இல்லைன்னா வேணாம். என்ன அண்ணா, எதுக்கண்ணா அவங்க நம்பாதவங்கள்ட்ட போய் வாங்குற? வா, நம்ம வேறத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம். இந்த தடி நீ நடந்து போய் வாங்கட்டும். சேச்சா, தீபாவளி அதுமா போய் உன்னை நம்பாம இருப்பேனா கருவாயா? நீ கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவேன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒரு சத்தியம் மட்டும் பண்ணிட்டு போடா. நான் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவேன்னு உன் தம்பி மேல சத்தியம் பண்ணிட்டு போறியா? என்ன, நீ என்னை நம்பலைல? இதுக்கு மேல என்னன்னே சத்தியம்? உனக்கு எனக்குமான உறவு அவ்வளவுதான். நான் கிளம்புறேன். கோச்சுக்காதப்பா, இந்த பில்லு புடி வச்சுக்க. என்ன இரு, உனக்கு ஒன்று தரலான்னு நினைச்சேன். போற எடுத்துட்டு வரேன். அண்ணா, தடியனே கண்டிப்பா ஸ்வீட் தானே எடுக்க போறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவன்ட்டையாவது ஸ்வீட் கிடைக்கும்னா, இந்த ஆளை பத்தியா எவ்வளோ பல்கியா இருக்கான்னு. அப்ப கண்டிப்பா ஸ்வீட் நிறைய வச்சிருப்பாரு வீட்டுல. ஆமா குட்டி கருவாயா, இவன் நல்லா திங்குவியான் பாத்துக்க. அதனால நல்லா வாலி வலியா அதிரசம் முறுக்குன்னு சுட்டு வச்சிருப்பியான். நம்மளுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வருவியான் இந்த தடவை ஸ்வீட்டு கண்டிப்பா. கருவாயா, இந்தடா சோன் பப்படி. தீபாவளியா சந்தோஷமா இந்த இனிப்போட கொண்டாடி என்ன புடி வச்சுக்கப்பா. என்ன இந்த சோன் பப்படியை பார்த்து வெறுப்பே வந்து போயிருச்சு. ஏயா, உங்களுக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி தரக்கூடியா காசு இல்ல? எல்லாரும் இந்த சோன் பப்படியே கொடுத்து கொண்டுகிட்டு இருக்கீங்க. சோனு பப்படின்னு போயா முத. குட்டி கருவாயா, அங்க பாத்தியா ஒரு பணக்கார பையன் நல்ல தட்டு நிறைய ஸ்வீட்டை வச்சுக்கிட்டு வெடி பாக்ஸோட வச்சிருக்கான்டா. இவனை எப்படியாவது ஏமாத்தி அந்த ஸ்வீட்டை எடுத்து தின்னுப்புட்டு அந்த வெடி பாக்ஸை ஃபுல்லா வெடிச்சுப்புட்டு போயிடுவான். என்ன சொல்ற? நல்ல பணக்கார வீட்டு பையன்ல, அதான் தட்டு நிறைய ஸ்வீட் எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கியா? ஆமா அண்ணா, அந்த பையனுக்கு என் வயிற்று ஆகுது இல்ல. நான் மட்டும் ஸ்வீட் சாப்பிடல, அந்த பையன் மட்டும் எவ்வளவு ஸ்வீட் திங்கிறான் பாரு. வா, இன்னைக்கு விடக்கூடாது. புடிங்க தின்னு புடலாம். வா. ஏ குட்டி பையா, என்னப்பா ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க? வெடி பாக்ஸை பக்கத்துல வச்சுக்கிட்டு வெடி நல்லா வெடிக்க வேண்டியதானே? நல்லா வெடிச்சா தானே தீபாவளியை சிறப்பா கொண்டாட முடியும். இல்ல, எனக்கு வெடி வெடிச்சா பயம். அதனால நான் வெடி வெடிக்க மாட்டேன். எங்க அப்பா வர வரைக்கும் பொறுத்திருப்பேன். அது வரைக்கும் இந்த ஸ்வீட்டை சாப்பிடுவேன். இவ்வளவுதான் விஷயமா? அண்ணன் நல்லாவே வெடி வெடிப்பேன். அண்ணன் உனக்கு வெடி எப்படி வைக்கணும்னு சொல்லித்தரேன். வரியா? கொஞ்சம் எந்திரிச்சு வாப்பா. அண்ணன் ஒவ்வொரு வெடியா எப்படி வைக்கணும்னு உனக்கு சொல்லித்தரேன். என்ன உங்களுக்கு வெடி வைக்க தெரியுமா? அப்பனா கண்டிப்பா எனக்கு சொல்லி கொடுங்க. எனக்கு வெடி வைக்க தெரியாது. எங்க அம்மா தனியா வெடி வைக்கவும் சொல்றாது சொல்லியிருக்கு. அங்க பாத்தியா, இப்படி வெடிய வச்சுட்டு தள்ளி நின்னுக்கணும் பாத்துக்க. இப்ப பாரு, டம்முன்னு வெடிக்கும் பாத்துக்க. ஐயா வெடிச்சிருச்சு. வெடி சூப்பரா வெடிச்சிருச்சு. சூப்பர். அண்ணா, நல்லா வெடி வைக்க கத்து கொடுக்குறீங்க. எனக்கு 2 ஸ்வீட் எடுத்து வைல. இப்ப அண்ணா உனக்கு இதுல இருக்க மொத்த வெடி எப்படி வெடிக்குதுன்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன நீ நின்று வேடிக்கை பாக்குறியா? அண்ணா எல்லா வெடியும் வெடிச்சு காட்டுறேன். கொஞ்சம் போற. என்னப்பா? சரி அண்ணே, எனக்கு எல்லா வெடி எப்படியாச்சும் நான் பாக்குறேன். ஆகா, இவனை வச்சு மொத்த வெடியை வெடிச்சு தள்ளிட வேண்டியதான். நம்ம வெடி வெடிக்கிற ஆசையை இவனை வச்சே தீர்த்துக்க வேண்டியதுதான். டேய், யாருக்குடா நீங்க வெடி பாக்ஸை காலி பண்ணி வச்சிருக்கீங்க? இவன் ஸ்வீட் எடுத்து அமுக்கிக்கிட்டு இருக்கான். டேய், அது ஒன்றும் இல்லைம்மா, உங்க பையனுக்கு வெடி எப்படி வெடிக்குதுன்னு சொல்லி கொடுக்கத்தான் வந்தோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. குட்டிக்கருவாயா, ஆயத்தை தொடச்சு தொலைடா. குட்டிக்கருவாயா, எஸ்ஆயிலே அந்த பொம்பளை பார்த்துச்சுன்னா வெளுத்து பிடிமத்துக்கு ஓடி போயிடுறா. அடே லூசு பையலே, உன் வெடியை பூரா வெடிச்சு விட்டு உன் ஸ்வீட்டை பூரா அவன் அமுக்கி விட்டு போயிட்டியான். நீ நல்லா உட்காந்துரு ஏமாளித்தனமா. வேணாம், எனக்கு வெடிக்க தெரியும் சொல்லி தொலைக்க வேண்டியதானடா. எல்லா வெடியும் வெடிச்சு விட்டு போயிட்டியா. அந்த குட்டையை எல்லா ஸ்வீட்டையும் தின்னுபிட்டு போட்டான். உட்கார பேசாட்டி நீ என்ன ஒண்ணுன்னு பாக்குறேன் நான். அம்மா, அவங்க வெடி வெடிக்க கத்துத்தணுன்னு சொன்னாங்கம்மா. அதனாலதான் வெடிக்க விட்டு. எனக்கு ஸ்வீட் வேணும். நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த குட்டையை எடுத்து தின்னுட்டான். நான் பார்க்கவே இல்லை அதை வெடி வெடிக்கிற சந்தோஷத்துல. அந்த கருவாய குட்டைய சரியான ஆளு. அவனுக்கு வேறியா போகும் ஸ்வீட் எல்லாம். என்னடா, வழக்கமா அங்கிட்டு தானே சுத்திட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்ன கறி கடைக்கு தேடி வந்திருக்கிறீங்க? என்ன கறி எது வேணுமா? இல்லை பாட்டியே, இந்தாங்க பில்லு. நீங்கள் சீட்டு போட்டிருக்கீங்கல்ல எல்லாத்துக்கும். அவங்க எல்லாருமே கறி வாங்கிட்டு வர சொல்லி என்கிட்ட பில்லை கொடுத்து விட்டாங்க. பிடிங்க, ஒரு சட்டி நிறையா கறியை போட்டு அள்ளி கொடுங்க, வைங்க. அட, உன்கிட்ட கொடுத்து விட்டாங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. நான் எதா இருந்தாலும் ஃபோன் போட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கறியை கொடுத்து விட்றேன். உன்கிட்ட கொடுத்து விட்டுவிட்டு அவள்கிட்ட 4 பேச்சு வாங்குறதா நான். ஹலோ, என்னடா தடியா கொடுத்து விடவா கறியை? சரி, அப்போ வாங்கி பிடி வைக்கிறேன். கொடுத்து விட்றேன். அதுக்கப்புறம் என்னை எதுவும் கேட்கக்கூடாது பார்த்துக்க. சரிடா, பொறு கொடுத்து விட்றேன். இந்தாடா கருவாயா, கொஞ்சம் நெல் கறியை பூரா வெட்டி தரேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவேன். என்ன
போய் இதுகிட்ட கறி வாங்க அனுப்பிச்சி விட்ருக்காளுங்க. இதுக கொண்டு போய் சேர்த்த மாதிரி தான்ப்பா. ஏமா மணி 11க்கு மேல ஆக போது, இந்த கருவாயை இன்னும் கறியை கொண்டு வந்து வீட்டுல கொடுக்கவே இல்லை. ஒருவேளை ஆட்டையை போட்டுட்டானோ, வழக்கம் போல அவன் புத்தியை காட்டிட்டானோ என்னமோ. ஐயோ, எனக்கு கொண்டு வந்து கொடுக்கல. நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சீட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. வாங்க அது பாட்டிட்டு போய் ஒரு தடவை கேட்டு வருவோம். இந்தாடிய எனக்கெல்லாம் தெரியாது, நீ தான் எனக்கு கறியை வாங்கி கொடுக்கணும். திரும்பவும் வச்சிருந்த சீட்டையை அவன்கிட்ட பிடுங்கி கொடுத்துட்ட நீயே. ஏமா கறி என்னாச்சுமா? அவன்கிட்ட கொடுத்து விட்டியா இல்லையாமா? இவன் என்ன வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கவே இல்லையேம்மா. நாங்க பிரியாணி செய்ய நேரம் ஆயிருச்சுல்ல. இல்லை தாடியா, நடந்து வர சோம்பேறித்தனம் பட்டுவிட்டு அவனை அனுப்பிச்சி விட்டா அவன் அப்படி தான் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியாதாக்கும். இதில் அவன்கிட்ட வாங்கி சொன்னேன், நான் என்னடா பண்ண முடியும்? போய் அவனே எங்கேயா தேடி கொண்டு பிடிச்சி எங்கேயா உட்காந்து தின்னுக்கிட்டு இருப்பான். போங்க, அவன்கிட்ட போய் வாங்கி தின்னுங்க. மிச்ச மீதி இருக்கிறதாவது தின்னு தொலைங்க போங்க. ஐயோ, இந்த கருவாயினை நம்புறது தப்பா போச்சு. ச்சே, அவனை போய் பிடிக்கலாம் வாங்க. இதோட குட்டி கருவாயா, உங்க அண்ணன் என்னன்னு மரியாதையா சொல்லிடு. அப்புறம் உன்னை தூக்கிட்டு போய் பொந்துக்குள்ள அடைச்சு வச்சிருவேன் பார்த்துக்க சொல்றா. அண்ணன் உங்களை அந்த வயல்வெளி பக்கட்டும் வர சொல்லிச்சு. போங்க. நேரத்தை அங்க போய் இங்க போய் நேரத்தை ஓட்டலாம் நினைக்காதீங்க. எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வருவேன். அடடே வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்திருந்தேன். உங்களுக்காக பார்த்தீங்களா, பிரியாணி, சிக்கன் கிரேவி, 65 எல்லாம் செஞ்சு வச்சுப்புட்டேன். நல்லா உட்காந்து சாப்பிடுங்கண்ணே. உங்கள் எல்லாத்தையும் ரொம்ப நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருந்தேல, இன்னைக்காச்சும் நீங்கள் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடுன்றதுக்காக தான் நானே எல்லாத்தையும் செஞ்சு வச்சேன். உட்காருங்க. கருவாயா, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டேன்டா. நீ என் மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்கிற, எங்க மேலையும் கூட. எச்சா, உன்னைய போய் தப்பா நினைச்சிட்டேனே, கறியை திருடி தின்னுட்டியோன்னு. எங்களுக்காக ஆசையா பிரியாணி செஞ்சு வச்சுட்டியே. கருவாயா, நான் கூட உன்னை தப்பா தான் நினைச்சேன். மன்னிச்சிரு கருவாயா. எங்களுக்காக ஆசையா பிரியாணி செஞ்சு வச்சிருக்கிற, நீ சாப்பிடாம கூட. சரி, நீ முதல்ல எங்களுக்கு பரிமாறி என்ன. கருவாயா, உனக்குள்ளேயே மனுஷன் இருக்கிறான்னு நீ நிரூபிக்கிற கருவாயா, பரவாயில்லையே. சரிக்கா, இதெல்லாம் பேச நேரம் இல்லை. நீங்கள் போய் உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க. எவ்வளோ வேணும்னாலும் சாப்பிடுங்க. போய் உட்காருங்க போங்க. கருவாயா, நீ சாப்பிட்டியா இல்லையாப்பா? நீ சாப்பிடாம எங்களுக்கு போடுறியா தங்கம்? நீ சாப்பிட்டுட்டு கூட எங்களுக்கு பண்ணி குடிச்சிருக்க வேண்டிதானே. என்ன, நான் சாப்பிட்றதான் பரவாயில்ல. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி இல்லை. நீங்கள் சாப்பிட்டு முடிங்கனே சரி கருவாயா, நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்க சாப்பாடு எல்லாத்தையும் நீ எடுத்துகிட்டு போய் என்ன, வீட்டில் உட்காந்து நல்லா சாப்பிடு என்ன. எங்களுக்காக ஆசையாக செஞ்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போப்பா. சரிக்கா, முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப பசியோடு வந்து உட்காந்துருக்குறீங்க, சாப்பிடுங்க. பேரண்டி, எதுக்குள்ள இன்னொரு லாரி பிரியாணி அள்ளிட்டு வந்தா? பேருக்கனே ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு ஒரு ரவுண்டு எடுத்துட்டான்ல வந்தோம். அப்புறம் எதுக்குள்ள கிளவியே உள்ளே எடுத்து வையே. 2-3 நாளைக்கு சூடு பண்ணி தின்னுவோம். நல்ல வேளை நான் சாப்பிட்டதை சொல்லவே இல்லை பார்த்துக்க. ஆமா, நம்ம சாப்பிடலன்னு சொன்னவோம் மிச்சம் இருக்க சோறு எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாங்க. பேராண்டியே, பரவாயில்ல, நம்ம 4 நாளைக்கு சாப்பாடு இதே சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்ற? எனக்கு காலையில மதியானம் நைட்டு 3 நேரமும் பிரியாணி தான் வேணும். சரி, அவங்களுக்கும் நம்ம விசேஷம் சொல்லிடுவோமா? உங்க எல்லாத்துக்கும் happy தீபாவளி. உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.